அத்தியாயம் 5. 4 வருடங்களுக்கு முன்பு. ரம்மியமான காலை பொழுது அது. சூரியனுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு உடற்பயிற்சியில் மூழ்கி தன்னிலை மறந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் நம்ம ஹீரோ ஆதித்யா. எல்லாம் தனது கம்பெனியை பற்றிய கவலைதான். தொடங்கி 6 மாத காலம் ஆகியிருந்தது. பெரும் வளர்ச்சி இல்லை என்றாலும் ஒரு ஆரம்ப கம்பெனியை போல் இல்லாமல் நல்ல வருமானமே ஈட்டி கொடுத்திருந்தது. ஆனாலும் ஆதித்யாவுக்கு என்னவோ தான் தோற்று கொண்டிருப்பதை போன்ற உணர்வு. இனியும் என்ன செய்தால் தன் நிறுவனத்தில் முன்னேற்றம் அடையலாம் என மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே உடலுக்கும் வேலை கொடுத்திருந்தான் அவன். திடீரென அலைபேசி அலற வாசுதான் கூப்பிட்டிருந்தான். இவன் என்ன காலங்காத்தாலேயே போன் பண்றான் என்றபடி போனை ஆன் செய்து காதில் வைத்தான். மச்சான், என்னடா பண்ற என்று வாசு ஹஸ்கி வாய்ஸில் பேசியிருக்க குரலை கேட்டதுமே தெரிந்து விட்டது தலைவன் இன்னும் கட்டிலை விட்டு எழவில்லை என்பது. ஆதித்யாவோ, தூக்கம் வருதுன்னா தூங்கி இரும, எனக்கு கால் பண்ணி ஏன் தொல்லை பண்ற என்று கேட்க, எனக்கு என்ன காலையில எழுந்த உடனே உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாடா, எல்லாம் என் தலை விதி, எனக்குன்னு லவ் பண்ண ஒருத்தி இருந்திருந்தா என்று வாசு புலம்ப தொடங்க, போதும் உன் புராணத்தை ஆரம்பிக்காத, என்ன வேணும் என்று அவன் புலம்பலுக்கு முட்டுக்கட்டை போட்டான். சரி சரி, ரொம்ப அழுத்துக்காத, இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு செமினார் எடுக்க போனோம், ஞாபகம் இருக்கா என்று கேட்க, அட ஆமால, மறந்தே போயிட்டேன் என்று தலையில் அடித்து கொண்டான் ஆதித்யா. எனக்கு தெரியும் நீ மறந்துடுவேன்னு, அதான் கால் பண்ணேன். நாம அங்க 10 மணிக்கெல்லாம் இருக்கணும், ரெடியாயிரு என்று போனை வைத்து விட்டான். குளித்து ரெடியாகி கோட்டு சூட்டு போட்டு கண்ணாடி முன்பு நின்று கொண்டிருந்தவனின் முகத்தில் அவ்வளவு புன்னகை. தன்னையே பெருமையாக பார்த்து வைத்தான். இருக்காதா பின்ன, தான் படித்த காலேஜுக்கே இன்று ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு செமினார் எடுக்க போகிறானே. எவ்வளவு மறுத்தும் தான் இன்னும் பெரிய நிலைக்கு போகவில்லை என தெரிந்தும் கூட, இல்லை, நீ நம் கல்லூரியில் வந்து மாணவர்களிடம் பேசியே ஆக வேண்டும், மாணவர்களுக்கு நீ ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று அவ்வளவு தூரம் அவன் ஆசிரியர்கள் கேட்ட பிறகும் அவனால் மறுக்க முடியுமா என்ன? உடனே ஒத்துக்கொண்டான். இதன் மூலம் தன் வாழ்க்கையை மாற்றப் போகிற ராட்சசியை பார்க்க போகிறோம் என்பது தெரியாமல். ரொம்ப பெருமையா இருக்குல்ல ஆதி, நம்ம படிச்ச காலேஜ்ல நம்ம செமினார் எடுக்க போறோம். காரில் ஏறி உட்கார்ந்ததுமே வாசு சந்தோஷத்தில் பொரிந்து தள்ள பேசிக்கொண்டே கல்லூரிக்கு வந்து சேர்ந்தனர். கல்லூரி முதல்வர் தனது ஆசிரியர்கள் என அனைவருடனும் பேசிவிட்டு செமினார் ஹாலை நோக்கி சென்று கொண்டிருக்க ஆதித்யாவுக்கு ஒரு முக்கியமான போன் வந்தது. வாசுவை அனுப்பி வைத்து விட்டு போனை எடுத்து காதில் வைத்தான். பேசிக்கொண்டே இருக்க அவன் ஊசி பார்வையோ கல்லூரி வளாகத்தை சுற்றி வட்டமடித்தது. அவன் பார்வை ஒரு குறிப்பிட்ட காட்சியில் வந்து நிற்க அனல் திரிக்கும் பார்வையோடு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு அழகான பெண் தொடை வரை துணி அணிந்து நடந்து வந்திருக்க அவளை சுற்றி வளைத்து 4 பேர் நக்கல் அடித்து கொண்டிருந்தனர். வாவ், வாட் அ பியூட்டி! ஹே செல்லம், ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா என்று ஒருவன் அவளை ஏற இறங்க அசிங்கமாக பார்க்க அவள் என்ன செய்வதென்று அறியாது கூனி குறுகி நின்றிருந்தாள். ஏமா, ஒன்னதானே கேக்குறான் மச்சான், இவளுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் பிடிக்காது போலடா, ஏதாவது பப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, உடனே வருவா என்று அசிங்கமாக பேசி கொண்டிருக்க அவளோ வீராப்பாக செய்தது வினையாகி விட்டதே என்று தன்னையே நொந்து கொண்டாள். மற்ற மாணவர்கள் முன்பு தன் பணத்திமிரை காண்பிக்கவே கல்லூரியின் ரூல்ஸுக்கு எதிராக இருந்தாலும் இந்த குட்டை துணியை போட்டு வந்திருந்தாள். என்ன விடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் கிளாஸ்க்கு போனோம் என்று அழத் தொடங்கிவிட்டாள் அந்த மங்கை. என்னது பிடிக்காதா? அப்புறம் எதுக்குடி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்த? நாங்க பார்க்கதானே, வேற எதுக்கு இந்த நல்லவ டிராமா என்று அவன் கையை பிடித்து இழுக்க கதறி அழுதவளை பார்த்து நால்வரும் சத்தம் போட்டு சிரித்தனர். நாதாரி பயலுங்க என்று ஆதி சட்டை கையை முட்டி வரை இழுத்துவிட்டு அங்கு செல்ல போக பலார் என்ற அரை சத்தம் அவன் காதில் நுழைய நிமிர்ந்து பார்த்தவன் ஒரு நிமிடம் சிலையாகி போனான். அடி விழுந்ததென்னவோ அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தவனுக்குத்தான். ஆனால் ஆதித்யாதான் பேயறைந்தது போல நின்றிருந்தான். அடி வாங்கியவன் திரும்ப கையை ஓங்கி அடிக்க போக அவன் கையை பிடித்து பின்புறமாக திருப்பி அவனை தள்ளி விட்டிருந்தாள் அவள். ஆமாம், பெண்தான். அழகான மற்றும் தைரியமான பெண். பெரிய கண்களும் அதில் ஆளை எரிக்கும் பார்வையும் கோபத்தில் சிவந்த கண்ணங்களும் அந்த நிறத்துக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு சிவந்த உதடுகளும் இடைவரை படர்ந்த கூந்தலும் ஆதித்யாவை ஏதோ செய்து கொண்டிருக்க அதை பற்றி எதுவும் தெரியாமல் நால்வரையும் அடி பின்னி விட்டாள் பெண்ணவள். இந்த காலேஜ்ல ரேகிங் கிடையாதுன்னு மேனேஜ்மெண்ட் எவ்வளவு சொல்லியும் இன்னும் நீங்க திருந்தலல்ல,
இருங்க, உங்களை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன் என்று அவள் கத்த, என்ன ஓவரா கத்துற? இவ காலேஜுக்கு வர்ற மாதிரி வந்திருந்தா நாங்க ஏன் தப்பா பேச போறோம் என்று ஒருவன் எகிர, விட்டாலே ஒரு அறை. காதில் விங் என்ற சத்தம் மட்டுமே அவனுக்கு கேட்டது. யார் எந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா? உன் பார்வை ஒழுங்கா இருந்தா ஏன் உனக்கு ஒரு பொண்ணோட ட்ரெஸ் தப்பா தெரிய போகுது? தப்பு அவங்க ட்ரெஸ்ல இல்ல, உன் பார்வையில தான் இருக்கு. இப்ப நீங்க இங்க இருந்து போகல, ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன் என்று சொல்ல அடுத்த நிமிடமே பஞ்சாக பறந்திருந்தனர் நால்வரும். உஃப் என்று இதழை குவித்து ஊதிவிட்டு திரும்ப அங்கு ஒருவனுக்கோ காய்ச்சல் வராத குறைதான். வேலைதான் முக்கியம், காதல் கத்திரிக்காய் எல்லாம் இப்போதைக்கு என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொன்னவன் அதுநாள் வரை ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. அவன் வயது பசங்க குடி கூத்து பெண்கள் என பல சந்தோஷங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் கவனம் என்னவோ தன் தொழில் மீதுதான். ஆனால் முதல் முறையாக அவன் மனதில் போட்டு வைத்த எல்லைகளையும் தாண்டி அவன் இதயத்துக்குள் நுழைந்து விட்டாள் பெண்ணவள். இதைதான் கண்டவுடன் காதல் என்கிறார்களோ? தனக்குள்ளே சிரித்து கொண்டான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அந்த பெண் அவளை பார்த்து. அதை கேட்டு சிரித்தவளோ, உங்க தேங்க்ஸை தூக்கி குப்பையில போடுங்க. நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம காலேஜ்ல இந்த மாதிரி துணி போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி போட்டுட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் ஆடை சுதந்திரத்துக்கு எதிரானவ இல்ல, ஆனா இது தப்பு. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா சில ஆம்பளைங்க தப்பா பாப்பாங்கன்னு தெரிஞ்சும் அப்ப அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு தைரியத்தை வளர்த்துக்கணும். இல்லனா இப்படிதான். நீங்க அழுறதுக்கு பதிலா அவனை ஓங்கி ஒரு அற விட்டு இருந்தா நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்ல, என் ஃப்ரெண்டு முன்னாடி கெத்து காமிக்குதான் இந்த துணியை போட்டுட்டு வந்தேன், இனி இப்படி பண்ண மாட்டேன் என்றாள் அந்த பெண். வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டாதான் கெத்துன்னு இல்ல, எந்த ட்ரெஸ் போட்டா நமக்கே நம்ம அழகா தெரியுறோமோ கம்பீரமா தெரியுறோமோ அதை போட்டாதான் உண்மையான கெத்து. நம்ம ஊரு ட்ரெஸ் முன்னாடி இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல என்று சிறு புன்னகையோடு சொன்னாள். அவள் அணிந்திருந்தது என்னவோ வெண்மை நிற அனார்கலி சுடிதார் தான். அவ்வளவு அழகு. உங்க பேரு என்று அந்த பெண் தயங்கி கேட்க, நிலா என்றாள் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக. நிலா என்று அவள் பெயரை முணுமுணுத்தவன் அவள் அழகில் சொக்கி போய் நின்றிருந்தான். அந்த வெள்ளை நிற சுடிதாரில் பெண் அவள் உண்மையாகவே நிலா போலதான் தெரிந்திருந்தாள். அவள் சென்ற திசையையே சிறிது நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்தவன் மண்டைக்குள் ஏதோ ஒரு ஐடியா தோன்ற அவசர அவசரமாக போனை எடுத்து தன் மேனேஜருக்கு அழைத்தான். மிஸ்டர் சதாசிவம், நான் ஃபைனல் பண்ண ட்ரெஸ்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா நம்ம டிசைனர் கிட்ட சொல்லி நம்ம இந்திய வகை துணிகளையே புது மாதிரியா டிசைன் பண்ண சொல்லுங்க என்றான் அதிகாரமான குரலில். ஆனா சார், நம்ம டிசைனிங் ஹவுஸ்ல இந்திய துணிகளை இதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணதே இல்லையே சார். நீங்க எப்பவும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க என்று ஜவ்வாய் இழுத்தவனை நிறுத்தி, உங்களுக்கு நான் முதலாளியா இல்ல எனக்கு நீங்க முதலாளியா? சொன்னதை செய்யுங்க. இதுவரை இல்லைன்னா என்ன? இனி ஆதித்யா எலைட் ஹவுஸ்ல இந்திய வகை துணிகளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், அதுக்கான வேலையை பாருங்க என்று கர்ஜிக்க ஓகே சார் என்று பயத்தில் சொல்லிவிட்டு போனை வைத்தான். யாரடி நீ? பார்த்த கொஞ்ச நேரத்துல ஏதேதோ பண்ற, சரியான ராட்சசி என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டவன் பார்வையை அலைய விட்டு அவளை தேட அவளோ சிட்டாய் பறந்து விட்டாள். என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்தவன் சிரித்துக்கொண்டே தன் பின்னந்தலையில் லேசாக அடித்து கொண்டான். நிலா சொல்லும் போதே எவ்வளவு தித்திப்பு!